மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம சாய்பாபாவினுடைய அற்புத லீலைகளில் இன்னொரு லீலையை நம்ம சிந்திக்க போகிறோம். பாபா எவ்வளவு கருணையுள்ளவர் அப்படிங்கிறதையும் பாபாவினுடைய வடிவங்களை பற்றியும் நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் ஒரு கதை மூலமாக. வடிவங்கள்னா என்ன அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒரு ஞானியால் பிரவேசிக்க முடியும். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒரு ஞானி இருக்கிறார். அதாவது ஒரு குருவான தெய்வமாக இருக்கக்கூடிய பாபா எல்லா ஜீவராசிகளின் வடிவத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபித்த ஒரு அற்புதமான கதை. ஒரு செல்வந்தர் ஒரு பெரிய மாளிகை கட்டினார். அந்த மாளிகை ஷிரடியில் கட்டினார். அந்த மாளிகைக்கு பாபாவை வரவழைத்து சாப்பிட வைக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. பாபாவை போய் கூப்பிட்டா பாபா வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போனார். அது எப்படின்னா ஒரு குருட்டு நம்பிக்கை. நான் கூப்பிட்டு பாபா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பாபாவிடத்தில் போனார். பாபா நம்ம நினைக்கிற மாதிரி பாபா அவ்வளவு சாதுவானவர் கிடையாது. பாபா தன்னுடைய பக்தர்களிடத்திலும் தன் அடியார்களிடத்திலும் தான் சாதுவாக இருப்பார். நாமெல்லாம் ஒரு மனுஷனோட பேசுகிறோம் இல்லைங்களா? இப்போ நானே ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறேன்னா அவர் ஒரு மனுஷனாக இருப்பார். நம்ம ஒரு மனுஷன் கூட பேசுவோம். ஞானிகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஞானிகள் ஒரு மனிதனினுடைய ஆன்மாவிடத்தில் பேசுவார்கள். நாம் இப்போ இப்படி இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்க மாட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஆன்மாவோடு பேசுவார்கள் ஞானிகள். ஞானிகளுக்கு தெரியும் எடுத்த எடுப்பிலேயே ஒரு மனிதன் மனதிற்குள்ளே நல்ல எண்ணம் இருக்கிறதா தீய எண்ணம் இருக்கிறதான்னு. பாபா நம்முடைய நல்ல எண்ணங்களின் பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருப்பார். அதே நேரத்தில் தீய எண்ணங்களோடு போனால் அவர் கடிந்து பேசுவார். அதே மாதிரி இந்த செல்வந்தர் நேராக பாபா வீட்டுக்கு போகிறார். பாபா குடிக்கொண்டு இருக்கக்கூடிய துவாரகா மாயி என்கின்ற அற்புதமான இடம். இன்றைக்கும் ஷிரடி பக்கம் நீங்கள் போனீங்கன்னா துவாரகா மாயி என்கின்ற அற்புதமான அந்த இடத்தை நம்ம பார்க்கலாம். அந்த இடத்திலே அணையாத துணி என்று சொல்லக்கூடிய அணையாத நெருப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த துணியிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலை பூசிக்கொண்டால் எல்லா விதமான நோய்களும் தீரும் என்று பாபா விபூதி ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாபா துவாரகா மாயில தான் சதா சர்வ காலமும் அமர்ந்து அடியார்களை நினைந்து சிந்தித்து கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் அந்த செல்வந்தர் பாபாவினுடைய இடத்துக்கு சென்று, பாபா இந்த மாதிரி நான் ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்கேன், நீங்கள் எனக்கு சாப்பிட்டு என்னை கௌரவிக்கணும் பாபா அப்படின்னார். அப்படியா, சரி நான் வந்தால் என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டார். வந்தால் என்ன கொடுப்பேன்? எல்லாத்தையும் கொடுக்குறேன், என்ன வேணா கொடுக்குறேன் அப்படின்னார். அது பணிவோடு பதில் சொல்ல வேண்டும். சில பேரிடத்துல பணிவோடு பதில் சொல்ல வேண்டும். எல்லார்ட்டையுமே அந்த பணிவு வரணும். எல்லாத்தையும் கொடுக்குறேன், என்கிட்ட இல்லாததா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதைத்தான் பாபா இன்றைக்கு நிரூபிக்கணும்னு முயற்சி செய்தார். சரி நீ போ, நான் வரேன் அப்படின்னார். அந்த செல்வந்தர் போயிட்டார். அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் பாபா வரப்போகிறாரேன்னு சொல்லி காலையிலேயே எழுந்து ரொட்டி, சப்ஜி, வடை, அதுக்கப்புறம் பாதாம் கீரை இதெல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சிருக்கிறார். தயாராக நிலையில வைத்திருக்கிறார். பாபா வருவார்னு எதிர்பார்த்தார். வரலை. இரவாச்சு, பாபா வரலை. திடீர்னு திருப்பி என்ன பண்ணார், இந்த செல்வந்தர் நேர துவாரகா மாய்க்கு போனார். பாபா என்னை நீங்கள் ஏமாத்திட்டீங்களே, நான் நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே காத்து கொண்டிருந்தேனே, நீங்கள் வராமல் இப்படி என்னை ஏமாத்துவீர்களா அப்படின்னு கேட்டார். அடப்போடா பைத்தியக்காரா, நான் தான் உன்னை ஏமாத்தினேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ தாண்டா என்னை ஏமாத்தினேன்னு. அந்த செல்வந்தருக்கு ஒன்றும் புரியல. என்ன பாபா நம்ம ஏமாத்தினோன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அடே, நான் வருவேன்னு தான் சொன்னேன். இந்த ரூபத்திலே சுயரூபத்தோடு தான் வருவேன்னு நான் சொன்னேன். நான் உன்கிட்ட நான் 3 முறை வந்தேன். 3 முறையும் நீ என்னை துரத்தி அடிச்சு இல்லை, அதனால தான் நான் வரலைன்னார். இப்போ இந்த செல்வந்தருக்கு இன்னும் குழப்பமாயிடுச்சு. என்னன்னே தெரியலையே, ஏன் பாபா இப்படி சொல்கிறார் அப்படின்னு. அப்படியா, இரு நான் சொல்கிறேன். காலையில் நீ ரொட்டி செஞ்சு வாசல் கிட்ட வச்சிருந்தியா? ஆமாம் பாபா. அப்போ ஒரு நாய் அதை முகர்ந்து பார்த்ததா? ஆமாம் பாபா. என்ன செஞ்ச அந்த நாயை? சீப்போ அப்படின்னு விரட்டினியா? ஆமாம் பாபா விரட்டினேன். அந்த நாயா வந்ததே நான் தாண்டா அப்படின்னார். அடுத்து உன் மனைவி வடை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு காக்கை அந்த வடையை கொத்த வந்தது தெரியுமா அப்படின்னார். ஆமாம் பாபா. அந்த வடையை காக்கை கொத்த வந்தபோது உன் மனைவி என்ன பண்ணா அப்படின்னா, ஷூ போ அப்படின்னு துரத்தினாளா? ஆமாம். அந்த காக்கையா வந்ததும் நான் தான். அப்படியாவது ஒரு வடைக்காவது யான் அருகதையுடையவனா என்று பார்க்கலாம்னு வந்தேன். சரி, மூன்றாவதாக அங்கு வேலை செய்யக்கூடிய உன்னுடைய பணிப்பெண்ணினுடைய மகன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, 5 வயசு குழந்தை,
ஆமாம் பாபா, அந்த 5 வயசு குழந்தை பாதாம் கீர் எடுக்க வந்துச்சு. அவள் அம்மாவே 2 தலையில தட்டி, யாரோ ஒரு பிச்சைக்கார சாமியார் வராராண்டா, அவருக்காக வச்சதுடா இது, நீ ஏண்டா எடுக்கிற, ஏற்கனவே இப்படி எடுத்து உன் முதலாளி நம்மை அடித்தது ஞாபகம் இருக்காடான்னு கேட்டார். அந்த குழந்தையா வந்ததும் நான் தான். அப்படி இருக்கும் பொழுது நான் 3 முறை வந்தேனே, நீ என்னை ஒரு முறை கூட அலட்சியப்படுத்தி விட்டாயே, ஒரு முறை கூட லட்சியம் செய்யாமல் என்னை அலட்சியப்படுத்தினாயே, இனி நான் ஏன் உன் இடத்துக்கு வர வேண்டும்னு கேட்டார். இப்போ தெரியுதா, பாபாவினுடைய வடிவம் என்பது அந்த சுயரூபத்தில் நம்ம பார்க்கிற தாடி வச்சுக்கிட்டு, ஒரு தலையில் ஒரு கிரீடம் மாதிரி ஒரு டர்பன் கட்டிக்கிட்டு, ஒரு உடை அணிந்து கொண்டு எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வாத்சல்யமான முகத்தை வைத்து கொண்டு இருப்பார் அப்படிங்கிறது ஒரு ரூபம். ஆனால் பாபா எந்த ஜீவராசிகளின் ரூபத்தில் வேணுமென்றாலும் வந்து நம்மை காப்பாற்றுவார். சித்தர்களுக்கென்றே உரிய ஒரு அஷ்டமா சித்திகள் என்பது பாபாவிற்கு இருக்கு. லஹிமா, மஹிமா முதலிய சக்திகள் இருக்கு இல்லையா, அதில் எந்த ரூபத்தில் வேண்டுமென்றாலும் பாபா வருவார். அவர் அஷ்டமா சித்திகள் தெரிந்த ஒரு சித்தர். அந்த சித்த புருஷருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் போனதுனால பாபா அவர் வீட்டுக்கு வரலை. அதனால இந்த கதையிலிருந்து நம்ம என்ன நீதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் யாரையும் ஏளனம், எந்த ஜீவராசிகளையும் ஏளனம் செய்யக்கூடாதுங்கிற நீதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாபாவினுடைய வாழ்க்கை பல பல சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு தினந்தோறும் தந்து கொண்டே இருக்கிறது. நாளையும் அது தந்து கொண்டே இருக்கும். ஆக நாளை பாபாவினுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.